அன்பு நல்ல நம்மளுக்கு உணர்த்தப்படும். ஏன்னா நான் அதை உணர்ந்துதான் நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். அவருடைய அன்புக்கு ஈடான அன்பு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு ஈடானது எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல நீங்க எங்கேயும் எந்த முக்கிலையும் எந்த மூளைக்கு நான் போங்க, இந்த உலகத்துக்கு கடைசி மூளைக்கு வரைக்கும் போங்க, அவருடைய அன்புக்கு ஈடானது எதுவுமே இல்லை. அவர் லவ் பண்ற மாதிரி நம்மளை யாருமே லவ் பண்ணவே முடியாது. அதனால காலையில எந்திரிச்சீங்கன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் ஆண்டட்ட குறைஞ்ச வச்சு 1000 வாட்டியாவது லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு சொல்லிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மள ரொம்ப நேசிக்கிறாருப்பா. இப்பவும் ஏன் சோகமா இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நேசிக்கிற ஒரு மனவாளன் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு என்ன கூட? இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் நம்மளை நேசிச்சு, நான் உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி நம்மளை நேசிச்சு நம்மளை லவ் பண்ணி நம்மளை கல்யாணம் முடிக்கிறான். கடைசியில நம்மளை கைவிட்டு போயிடுறான். ஆனா இந்த உலகத்தை படைச்ச தேவன் நான் உன்னை நேசிக்கிறேன்னு வந்து சொல்றாரு. இந்த உலகத்தை படைச்சவரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படியாய் கொண்டிருக்கிற தேவன் உங்களை நேசிக்கிறாரு. உங்களை பார்த்து லவ் யூ மான்றாரு. உங்களை பார்த்து ஐ லைக் யூ, என் மகளே நீ வா, உன்னுள் பழுதொன்று இல்லமா, நீ வேதனைப்படாத, நீ என்னிடத்துல எப்போது போல வந்துட்டே இரு, நான் உன்னை